வேபும் தொலைக்காட்சி நேயர்களே, மீண்டும் ஒரு நிலைக்கும் நிமிடங்கள் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம். நாம் ஒவ்வொரு வாரமும் முக்கியமான விடயங்களை அறிந்து கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையிலே இந்த வாரம் நாம் அனைவரும் அன்போடும் மகிழ்ச்சியோடும் பாசத்தோடும் நினைக்கின்ற நம்முடைய தாயாரை பற்றி, அன்னை மரியாவை பற்றி, அவருடைய முக்கியமான திருநாட்களை பற்றி இந்த நிகழ்ச்சியிலே நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தவிருக்கிறேன். அன்பான நண்பர்களே, பாருங்கள், நாங்கள் ஒரு ஆண்டிலே அன்னை மரியாவுக்கு அதிகமான விழாக்களை கொண்டாடுகின்றோம். தை மாதம் 1ஆம் நாள் அன்னை மரியாவிடம் முழு உலகத்தையும் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய தாய்மைக்குள்ளே அர்ப்பணிக்கின்றோம். நமக்கு தெரியும், இறைவனின் அன்னை கன்னி மரியா என்று அந்த கடந்திருநாளை நாங்கள் கொண்டாடி அன்னையின் தாய்மைக்குள்ளே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அவ்வாறு ஒவ்வொரு மாதமும் அன்னை மரியாளுக்கு நாங்கள் ஏதோ ஒரு விழாவை கொண்டாடி இறுதியிலே மார்கழி மாதம் 8ஆம் நாளிலே அந்த அன்னை கருத்தரித்த, மாசில்லாமல் உட்பவித்த நாளை கொண்டாடுகிறோம். எனவே ஒரு ஆண்டு முழுவதும் அன்னை மரியாவுக்கு நாங்கள் விழா கொண்டாடுகின்றோம். ஆனால் நாங்கள் இதற்கு முன்னும் ஒரு சில பதிவுகளிலே அன்னை மரியாளினுடைய பெயர், அதனுடைய தன்மை, இவ்வாறு பல விடயங்களை ஆராய்ந்திருக்கிறோம். பாருங்கள், ஆவணி, புரட்டாதி, ஐப்பசி மாதங்கள், இந்த மாதங்களிலே அன்னை மரியாளை அதிக திருநாட்களிலே நாங்கள் நினைக்கிறோம். இது தவிர அன்பான சகோதரங்களே, அன்னை மரியாளுக்காக நாங்கள் முதல் சனிக்கிழமைகளிலே விரதம் இருந்து அந்நாளிலே விசேட செபங்கள் செய்தால் அன்னை மரியாளுடைய பலன்கள் கிடைக்கும். அதைவிட ஒவ்வொரு நாளும் திருச்செப மாலை ஓதி தன்னிடம் ஒப்படைக்கிற பிள்ளைகளை அன்னை மரியா பல துன்பங்களிலே இருந்து பாதுகாக்கிறார், அவர்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்கிறார். இவ்வாறாக அன்னை மரியாளினுடைய இந்த மங்கள வார்த்தை செபத்தை, செபமாலையை நாங்கள் செபிக்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற பலன்கள் அதிகம். அன்பான உறவுகளே, புரட்டாதி, ஐப்பசி, இன்னுமாக ஆவணி மாதங்களிலே அன்னை மரியாளை நாங்கள் பல பெயர்களால் அழைத்து அன்னை மரியாளினுடைய புகழை நாங்கள் பாடுகின்றோம். அதன் அடிப்படையிலே ஆவணி மாதம் 15ஆம் தேதி நாங்கள் அன்னை மரியாளை அவருடைய விண்ணேற்பத்தை நினைத்து உடலோடும் ஆன்மாவோடும் அன்னை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த மாபெரும் மறை நிகழ்ச்சியை விசுவாச சத்தியமாக நாங்கள் ஏற்று அறிக்கையிடுகிறோம், அன்னையை போற்றுகிறோம். அதன்பின் அன்னை மரியாள் விண்ணக மண்ணக அரசியாக முடிதரிக்கப்பட்ட நாளை நாங்கள் ஆவணி மாதம் 22ஆம் தேதி கொண்டாடுகின்றோம். தூய திருத்துவம் பிதாச்சுதன் பரிசுத்தாவி அன்னை மரியாளுக்கு விண்ணக மண்ணக அரசியாக முடிசூட்டிய அந்த நிகழ்வை நாங்கள் விமரிசையாக கொண்டாடுகின்றோம். புரட்டாதி மாதம் 8ஆம் நாள் அன்னை மரியாளினுடைய பிறப்பை கொண்டாடுகிறோம். இந்த பிறப்பு தொடர்பான சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கிறது. சுவக்கீம் அன்னம்மா, அன்னை மரியாளினுடைய பெற்றோர், இவர்கள் திருமணமாகி ஏறக்குறைய 20 ஆண்டுகளாகியும் இவர்களுக்கு குழந்தை இல்லை. சுவக்கீம் குருகுலத்தைச் சேர்ந்தவர். அவர் எருசலேம் தேவாலயத்திலே பணி செய்து வந்தவர். ஒரு நாள் இவர் பணிக்காக கோயிலுக்கு செல்லுகின்ற பொழுது அங்கே இருந்தவர் இவரை பழித்துரைக்கிறார். உனக்கு குழந்தைகள் இல்லை, நீ எவ்வாறு ஆலயத்திலே பணி செய்ய முடியும்? நமக்கு தெரியும், குழந்தை இல்லை என்றால் அவர்கள் தங்களையே ஒடுக்கிக் கொள்வார்கள், தங்களையே அவர்கள் தாழ்த்தி கொள்வார்கள். இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள்
அல்லது உங்களுக்கு அறிமுகமான யாராவது இந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டியது, கடவுள் அது அவருடைய திட்டம். குழந்தை கற்பத்தின் கனியை தருவது ஆண்டவருடைய திட்டம், அது அவருடைய வல்லமை. நாம் சபிக்க வேண்டும், நாம் நோன்பிருந்து உபவாசம் இருந்து அந்த கனி பழம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாட வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் திருமண அன்பிலே ஒருபோதும் குறைந்து விடக்கூடாது. திருமண அன்பிலே ஒருவர் மற்றவருக்கு குழந்தையாக இருந்து ஏற்றுக்கொள்ளவும் தேற்றிக்கொள்ளவும் பழகிக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் உண்மையாகவே அந்த வேதனையை தாங்க முடியாவிட்டால் நாங்கள் குழந்தையை தத்தெடுத்து வளர்ப்பதற்கு நாங்கள் முயற்சிக்கலாம். ஐயோ எனக்கு குழந்தை இல்லை என்பதற்காக ஒருபோதும் நீங்கள் உங்களை அடக்கி ஒடுக்கி மடக்கி கடவுள் எங்களை சபித்து விட்டார் தண்டித்து விட்டார் என்று நினைப்பது தவறானது. கடவுள் சில விஷயங்களை அனுமதிப்பது அது அவருடைய திட்டமாகவே இருக்கிறது. எனவே இவ்வாறு தான் பலருக்கு நாம் அறிந்திருக்கிறோம் கருவுற இயலாதவர்கள் என்று எத்தனையோ பேர் விவிலியத்தில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் மிகுந்த வேதனையோடு அழுது வேண்டி இவர்களுக்கு குழந்தை கிடைத்திருக்கிறது. ஈசாக்கினுடைய பிறப்பு ஒரு ஆச்சரியம், சிம்சோனுடைய பிறப்பு ஆச்சரியம், திருமுழுக்கு யோவானின் பிறப்பு ஆச்சரியம், சாமுவேலின் பிறப்பு ஆச்சரியம். இவர்கள் எல்லாம் இந்த நிலைக்குள்ளே இருந்து வந்தவர்கள். அவ்வாறு தான் அன்னை மரியா 20 வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லை. இந்த வார்த்தை கேட்டதும் ஜோக்கீம் மனவேதனை அடைந்தவராக தனிமையான ஒரு இடத்துக்கு சென்றார். மலைப்பாங்கான பாலைவனமான ஒரு இடத்திற்கு சென்று அங்கே மிகுந்த வேதனையோடு கண்ணீர் சிந்தி மன்றாடி கொண்டிருக்கிறார். இந்த வேளையிலே சென்றவர் திரும்பி வரவில்லை என்று கவலை கொண்ட அன்னா ஜோக்கீம் இறந்து விட்டார் என்று நினைத்து அந்த வேதனையால் விதவை கோலம் பூண்டு தன்னையே சோகத்தில் உட்படுத்தினார். இந்நிலையில் தான் ஆண்டவரின் தூதர் தோன்றி, அண்ணா உன் சபம் கேட்கப்பட்டது, கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், ஒரு மகளை பெறுவீர், அவருக்கு மரியா என்று பெயரிடுவீர் என்ற செய்தியை கொடுக்கிறார். அதே வேளையிலே வானதுவர் சுவக்கியனுக்கும் செய்தியை கொடுக்கிறார். இதனால் சந்தோஷமடைந்த சுவக்கியனும் அன்னம்மாவும் ஆண்டவர் திருமுன்னிலையிலே பழுதற்றவர்களாக சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறார்கள். அன்னை மரியாளினுடைய அற்புத வரலாறு கூறுகிறது. அன்னை மரியா அன்னம்மாளினுடைய வயிற்றிலே இருந்த இந்த நாட்களில் 9 மாதங்களும் அவருக்குள்ளே ஏற்பட்ட மாற்றங்கள், அன்னம்மாவுக்குள்ளே ஏற்பட்ட மாற்றங்கள், அன்னம்மாவை சுற்றி ஒளிர்ந்த பிரகாசம், இவற்றால் ஐயமுற்ற சாத்தானும் அவனுடைய படைகளும், இவ்வாறு பல உண்மைகள் அன்னம்மாவை சுற்றி நிகழ்கின்றது. இவ்வாறு அன்னை மரியாவுக்கு அன்னம்மா கருவிற்றிருந்த அன்னை மரியா, இதனால் சாத்தான் உலகத்தை ஆளப்போகிற மெசியாவை பெறப்போகின்ற குழந்தை கருத்தரித்திருக்கிறது, தாயார் கருத்தரித்திருக்கிறார் என்று சொல்லி மிகவும் பயந்து போனதாக அற்புத வரலாறு கூறுகிறது. இவ்வாறு இவர்கள் குழந்தையை கருத்தரிக்கிறார்கள். குழந்தைக்கு பெயரிட்டது. எனவே அன்னம்மா பரவசத்திலே இருந்ததாகவும் குழந்தையை வானதூதர்கள் எடுத்து சென்றதாகவும் அவர்கள் பரலோகத்திலே மரியாவுக்கு ஏற்கனவே கூறப்பட்ட நாம் ஏற்கனவே திட்டமிட்ட மரியா என்கின்ற நாமத்தை சூட்டுவோம் என்று நாமம் சூட்டப்பட்டதாகவும் வரலாறு கூறுகிறது. இவ்வாறாக இருக்கின்ற இந்த பிறப்பு என்னுடைய அதிசயம். இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த விழாவினை புரட்டாதி மாதம் 8ஆம் தேதி இந்த விழாவினை கொண்டாடுமாறு 15ஆம் பெனடிக்ட் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடுமாறு அவர் பணித்தார். 4ஆம் நூற்றாண்டில் அன்னை மரியாளுக்கு ஆலயங்கள் எருசலேமை சுற்றி அந்த இடங்களிலே ஆலயங்கள் எழுப்புகிற பொழுது அன்னை மரியாளின் ஆலயமும் கட்டப்படுகிறது. இது புனித ஹெலன் அவர்
இயேசுவினுடைய சிலுவையை தேடி போகின்ற அந்த பயணத்திலே அது தேடி முடிந்ததும் அங்கே இருந்த இடங்களிலே முக்கியமான தலங்களிலே அங்கே ஆலயம் அமைக்கிறார்கள். அந்த வேளையிலே அன்னை மரியாளுடைய ஆலயம் அமைக்கப்பட்டு அங்கே விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இது புரட்டாதி மாதம் 8ஆம் தேதி. அடுத்ததாக புரட்டாதி மாதம் 12ஆம் தேதி தான் நாங்கள் மரியாவின் திருநாமத்திற்கு விழா கொண்டாடுகிறோம். மரியாவின் திருநாமம் இயேசுவினுடைய நாமத்திற்கு அடுத்ததாக வல்லமை பொருந்திய நாமமாக இருக்கிறது. இயேசுவினுடைய நாமத்தை கேட்டால் பேய்கள் ஓடுகின்றன, அந்த நாமத்தினால் பல அற்புதங்கள் நிகழ்கின்றன. அதே போலதான் அன்னை மரியாவுடைய நாமம் அழகு, அது மரிக்க மாட்டார், இன்னுமாக சமுத்திரத்தின் நட்சத்திரம் போன்ற பல அர்த்தங்களை கொண்ட இந்த நாமம் இதை பயன்படுத்துகிற பொழுது சாத்தான் அகன்று போகிறது, துன்பம் விலகி போகிறது, கட்டுக்கள் அவிழ்ந்து விடுகின்றன. எனவே மரியா 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 என்கின்ற இந்த நாமத்தை, இந்த நாமம் அறிமுகப்படுத்தப்பட்டது தூதனால். எனவே அந்த நாமம் அற்புதமான நாமமாக இருக்கிறது. எனவே இந்த நாமத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். இது நாங்கள் புரட்டாதி மாதம் 12ஆம் தேதி கொண்டாடுகின்ற விழாக்களிலே ஒன்று. அடுத்ததாக நாங்கள் கொண்டாடுகின்ற அடுத்த விழா இயேசுவினுடைய திருச்சிலுவையினுடைய மகிமை விழாவுக்கு அடுத்த நாளாக நாம் கொண்டாடுகின்ற வியாகுல அன்னையினுடைய விழா. இந்த வியாகுல அன்னை, அதாவது புரட்டாதி மாதம் 15ஆம் தேதி கொண்டாடுகின்றோம் வியாகுல அன்னையின் விழா. மரியாவை பற்றி நாங்கள் பார்க்கிற பொழுது மரியாவினுடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்த பல விடயங்கள் இருக்கிறது. 7க்குள்ளே அவற்றை அடக்கலாம். அன்னை மரியாளை சொல்லுவார்கள், அன்னை மரியாளினுடைய ஆத்துமத்தின் பரிசுத்ததனமாகிய 7 ஆனந்த மகிமைகள். அன்னை மரியாள் 7 ஆனந்த மகிமைகளால் அவர் மகிழ்ச்சி அடைந்தார். பரிசுத்ததனத்தின் 7 ஆனந்த மகிமைகள். அதே போன்று அன்னை மரியாள் வியாகுலங்களால் பூரணமடைந்திருந்தார். இயேசு தன்னுடைய உடலிலே தாங்கிய ஒவ்வொரு பழுக்களையும் ஒவ்வொரு வேதனையையும் அன்னை மரியா தன்னுடைய உடலிலே உள்ளத்திலே அனுபவித்திருந்தார், ஆன்மாவிலே அனுபவித்து வந்தார். எனவே அந்த 7, அதே வேளையிலே அன்னை மரியா பேசிய 7 வார்த்தைகள் தான் திருவிவிலியத்தில் இருப்பதாக நாங்கள் அறிகிறோம். எனவே இந்த மரியாவினுடைய வாழ்க்கையிலும் இந்த 7 என்பது, அதாவது அவர் பூரணமடைந்திருந்தார். அதனால்தான் கபிரியேல் சமரசானது அருள் நிறைந்த மரியே வாழ்க, எல்லாவற்றாலும் அவர் நிறைந்திருந்தார். அதுபோல 7 வியாகுலங்கள் தான் மாதாவுக்கு என்று அல்ல, மாறாக 7 வியாகுலங்களும் அவருடைய வாழ்விலே துன்பங்களை அவர் முழுக்க அனுபவித்து அவற்றிலும் ஆண்டவரை கண்டுகொண்டார், இயேசுவை பாதுகாத்தார், இயேசு பின்னே சென்றார் என்பதை குறித்து காட்டுகிறது. இவ்வாறாக வியாகுல அன்னையினுடைய விழாவை நாம் கொண்டாடுகிற பொழுது நாங்கள் நினைக்க வேண்டிய அன்னையினுடைய 7 வியாகுலங்களும் சிமியோனுடைய இறைவாக்கு. ஆலயத்திற்கு செல்லுகிறார்கள் இயேசுவை காணிக்கையாக ஒப்புக் கொடுக்க. அந்த நேரத்தில் சிமியோன் சொன்ன வாக்கு, உம்முடைய உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும். இந்த குள்ளை பலருடைய எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணமாக இருக்கும் என்கின்ற அந்த இறைவார்த்தை. அதன்பின் குழந்தையை ஏரோது கொல்லப் போகிறார் என்றதும் தப்பியோடிய அந்த சம்பவம் மனதை வேதனையில் ஆழ்த்தியது. 3ஆவதாக 12 வயதிலே இயேசு ஆண்டவர் மகன் காணாமல் போன அந்த வேதனை, அவரை கண்டுகொள்வதற்காக தேடி அலைந்த அன்னையினுடைய தவிப்பு. 4ஆவதாக சிலுவை சுமந்து செல்லுகின்ற பொழுது அன்னை இயேசுவை கண்டு அனுபவித்த வியாகுலங்கள், துன்பங்கள். 5ஆவதாக சிலுவையிலே இயேசு அறையப்பட்டிருக்கின்ற பொழுது சிலுவை அருகிலே நின்று பார்த்து அனுபவித்த வியாகுலங்கள், சிலுவை வியாகுலங்கள், இவை எல்லாவற்றையும் மனதிலே தாங்கி வந்தார். அடுத்ததாக இயேசு இறந்ததும் அவருடைய மடியிலே இயேசு ஆண்டவரை வைத்திருந்த அந்த சோகமான சம்பவம். 7ஆவதாக அன்னை மரியா கல்லறையிலே இயேசு அடக்கப்பட்டதன் பின் அனுபவித்த வியாகுலங்களும் சோகங்களும். இவ்வாறு அன்னை மரியா வியாகுலத்தாலே பூரணமடைந்திருந்தார். இது இவ்வாறு இருக்க புரட்டாதி மாதம் 24ஆம் தேதி நாங்கள் கொண்டாடுகின்றோம் ஒரு விழா, இரக்கத்தின் அன்னை என்கின்ற விழா.
இந்த இரக்கத்தின் அன்னை விழா எங்களுக்கு குறித்து தருவது என்ன? நாங்கள் எல்லோருமே சொல்லுவோம் ஒரு செபம், வாழ்க அன்னையே, தயை நிறைந்த தாயே, எங்கள் இனிமையே, எங்கள் தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த பிள்ளைகளாகிய ஏவாளின் பிள்ளைகளாகிய நாங்கள் இவ்வாறு அன்னை மரியாளை இரக்கத்தின் அன்னை என்று சொல்லுகிறோம். மாற்ற மீசரை கொடியே என்று. எனவே அன்னை மரியாளை இரக்கத்தின் அன்னையே என்று நாங்கள் கூப்பிடுவது அன்னை மரியாளிடம் இருக்கின்ற இரக்கத்தினுடைய தன்மை. எனவே நாங்கள் இதில் நினைத்து கொள்ள வேண்டியது, அன்னை மரியா நமக்காக பரிந்து பேசுகிறதாய் நம் மீது இரக்கம் காட்டுகிறார். எனவே நாங்கள் பாவத்தினாலே பிரிந்து ஆண்டவருடைய உறவிலிருந்து பிரிந்து போக நரகத்தை அடைந்து விடாமல் அன்னை மரியா நமக்கு இரக்கத்தை பெற்று தருகின்ற தாயாக இருக்கிறார் என்பதை நாங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். இதே வேளையிலே நாங்கள் புரட்டாதி மாதம் 27ஆம் தேதி கொண்டாடுகின்ற விழாத்தான் சமுத்திரத்தின் நட்சத்திரம். அன்னை மரியா சமுத்திரத்தின் நட்சத்திரம் என்கின்ற விழா. இந்த விழாவிலே நாங்கள் நினைத்து கொள்வது என்ன? நாங்கள் எல்லோருமே இந்த உலகத்திலே பயணம் செய்கிறோம். எங்களுடைய பயணமானது பரலோகத்தை சென்றடைய வேண்டும். அது மாத்திரமில்லாமல் நம்முடைய பயணத்திலே நாங்கள் இயேசுவை கண்டுகொள்ள வேண்டும். எனவே ஒரு பகல், ஒரு நாள் விடுகிறது என்பதை காட்டித் தருவது விடிவள்ளி. எனவே நாங்கள் எல்லோரும் இந்த சமுத்திரத்திலே பீடை வாழ்க்கை, துன்பமான வாழ்க்கையிலே பயணம் செய்கிற பொழுது எங்களுக்கு சமுத்திரத்தின் நட்சத்திரமாக இந்த நாங்கள் சமுத்திரத்தில் இருக்கிற பொழுது நட்சத்திரம் நமக்கு வழிகாட்டுகிறார், இயேசுவை காட்டி தருகிறார், பரலோகத்தை காட்டி தருகிறார். எனவே தான் சமுத்திரத்தின் நட்சத்திரம் என்று பண்டைய காலத்தில் இருந்து அன்னை மரியாவுக்கு இந்த பெயர் வழங்கப்பட்டு வருகிறது. இது தவிர அக்டோபர் மாதத்திலே, ஐப்பசி மாதத்திலே 7ஆம் நாளிலே நாங்கள் அன்னை மரியாளை திருச்செபமாலை மாதா என்று நினைத்து விழா கொண்டாடுகின்றோம். இவையெல்லாம் அன்னை மரியாவுடைய மகிமைகளை கொண்டு வருகிறது. திருச்செபமாலை உருவானது எப்படி? 1210 அதாவது 13ஆம் நூற்றாண்டுகளிலே அல்பேனியன்ஸ் என்கின்ற ஒரு பேதகம் திருச்சபையை அதிகமாக தாக்கி வருகிறது. இந்த வேளையிலே இவ்வாறான பேதகத்தினாலே உருக்குலைந்த மக்கள், கிறிஸ்தவர்கள், இவர்களை எவ்வாறு பாதுகாப்பது என்று புனித டொமினிக் அன்னை மரியாளிடம் கேட்கிறார். அப்பொழுதுதான் அன்னை மரியா சொல்லுகிறார், நீ அடிக்கடி மங்கள வார்த்தை செபத்தை, அருள் நிறைந்த மரிய செபத்தை சொல்லுவதன் வழியாக இந்த கொடுமையான நிலையிலே இருந்து மக்களை நாம் பாதுகாக்கலாம். எனவே செபமாலை பக்தி உதயமாகிறது. அடிக்கடி செபமாலை செபமாலை என்று சொன்னால் மங்கள வார்த்தை செபத்தை சொல்லுவதற்கு அங்கே மக்கள் ஆரம்பிக்கிறார்கள். இதனால் அல்பேனியன்ஸ் என்கின்ற அந்த பேதகம் அந்த இடத்திலே இருந்து அகன்று போகவே அன்னை மரியா வெற்றி கொள்ளுகிறார். எனவே செபமாலையினுடைய வல்லமையால் தான் இது நிகழ்ந்தது என்று இவர்கள் மகிழ்ச்சி கொள்ளுகிறார்கள். இது இவ்வாறு இருக்க ஐப்பசி மாதம் 7ஆம் நாளிலே எவ்வாறு இந்த நாள், இந்த திருவிழா ஐப்பசி மாதம் 7ஆம் தேதிக்கு வந்தது என்பதற்கு இன்னும் ஒரு அற்புதமான வரலாறு இருக்கிறது. 1571ஆம் ஆண்டு துருக்கியருக்கு எதிரான கடற்போர் நடக்கிறது. இது மாபெரும் கொடிய யுத்தமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதே வேளையிலே என்ன நடக்கிறது என்று சொன்னால், இந்த கடற்போர் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது பேதுரு சதுக்கத்திலே, வத்திக்கானிலே மக்கள் கூடி தொடர் செபமாலை சொல்லுகிறார்கள். தொடர் செபமாலை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். எனவே கிறிஸ்தவர்கள் வெற்றி கொள்ளுகிறார்கள். இந்த வெற்றிக்கு காரணம் புனித பேதுரு சதுக்கத்திலே மக்கள் கூடி செபித்த செபமாலையினுடைய பதில், அதற்கு ஆண்டவர் கொடுத்த, அன்னை மரியார் கொடுத்த பதிலே இது என்று 5ஆம் பயஸ் திருத்தந்தை வெற்றியின் அன்னை என்ற விழாவினை கொண்டாட பணிக்கிறார். எனவே இந்த கடற்போரினுடைய வெற்றிக்கு காரணமான வெற்றி மாதா, வெற்றி அன்னை என்ற விழா கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது. இது 1573ஆம் ஆண்டிலே 13ஆம் கிரகோரி இதை சிறு செபமாலையின் விழா என்று மாற்றுகிறார். வெற்றியின்
அன்னை விழா திருச்செவமாலை என திருச்செவமாலை செபித்ததனால் நிகழ்ந்த அற்புதம் என்பதனால் இதை திருச்செவமாலை விழா என்று மாற்றுகிறார்கள். இதே வேளையிலே 1913ஆம் ஆண்டிலே அன்னை மரியாள் போர்த்துக்கலிலே பார்த்திமாவில் காட்சி கொடுக்கிற பொழுது சொல்லுவார், தன்னை சிவமாலை அன்னை என்று அடையாளப்படுத்துவார். அத்தோடு ONGSV செபம் அன்னை மரியாள் வழங்கப்படுகிறது. எனவேதான் இங்கே சிவமாலை அன்னை என்பதை அன்னை மரியாள் தாமே அறிமுகப்படுத்தியதால் சிவமாலை அன்னை என்கின்ற வழக்கம் இது கையாளப்பட்டு அதே வழியில் பரப்பப்பட்டு வருகிறது. இந்த வேளையில் தான் 10ஆம் பயஸ் திருத்தந்தை 10ஆம் பயஸ் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதியை, அதாவது நாம் இன்று விழா கொண்டாடுகின்ற சிவமாலை அன்னையினுடைய விழா நாளை அவர் திருவிழாவாக கொண்டாடுமாறு பணிக்கிறார். இதன் அடிப்படையிலே 1969ஆம் ஆண்டு திருத்தந்தை 6ஆம் போல் சிவமாலை அன்னை விழாவை அக்டோபர் மாதம் 7ஆம் தேதியிலே அதை திருச்சிவமாலை அன்னையின் விழா என்று கொண்டாட பணிக்கிறார். 10வது பயஸ் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதிக்கு விழாவை மாற்றினார். 1969 6ஆம் போல் சிவமாலை அன்னையின் விழா என்று மாற்றுகிறார். இவ்வாறு அன்னை மரியாவுக்கு இந்த மூன்று மாதங்கள் ஆவணி, புரட்டாதி, ஐப்பசி இந்த மாதங்களிலே பல விழாக்களை ஒன்றன் பின் ஒன்றாக கொண்டாடுகிறோம். எனவே அன்பான சகோதரர்களே, இன்றைய நாளிலே அன்னை மரியாவுடைய பிறப்பு, வியாகுலம், அவரை ஏன் நாங்கள் சமுத்திரத்தின் நட்சத்திரம், இரக்கத்தின் தாய் என்று அழைக்கிறோம், சிவமாலை மாதா என்று வருவதற்கு காரணம் என்ன, இவ்வாறு அவருடைய நாமத்தினுடைய வல்லமை என்ன, எல்லாவற்றையும் நாங்கள் ஒரு காணொளியிலே பார்த்திருக்கிறோம். எனவே நாம் செய்ய வேண்டியது என்ன? இந்த வியாகுல மாதா சிவமாலை இருக்கிறது, அதையாவது குறைந்தபட்சம் ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள். அதை எப்படி சொல்லுவது? ஒவ்வொரு வியாகுலத்தை நினைத்து, உதாரணமாக சிமியோனுடைய இறைவாக்கு, அதை நாங்கள் நினைப்பதும், அதை தியானித்து, அதற்கு பிறகு ஒரு அருள்ந்த மரியே செபம், அதற்கு பிறகு எகிப்திற்கு தப்பி போதல், ஒரு அருள்ந்த மரியே செபம், காணாமல் போன இயேசுவை கண்டுபிடித்தல், இவ்வாறு ஒவ்வொரு வியாகுலத்திற்கு பிறகு ஒரு அருள்ந்த மரியாதை, படுக்க போவதற்கு முன் குறைந்தபட்சம் இதையாவது சொல்லுவோம். ஆனால் சால பொருத்தமானது வீடுகளிலே திருச்சிவமாலை ஓதி ஒவ்வொரு நாளும் அன்னை மரியாவுடைய பாதத்திலே குடும்பங்களை அர்ப்பணிப்பதே ஆகும். எனவே நாளாந்தம் தனியே இருக்கிற பொழுது, பயணங்கள் செய்கிற பொழுது அருள்நிறை மரியே செபத்தை சொல்லுவோம், ONGSV செபத்தை சொல்லுவோம், உலக சமாதானத்துக்காக மன்றாடுவோம், நம்முடைய குடும்பங்களினுடைய மகிழ்ச்சிக்காக, ஒற்றுமைக்காக மன்றாடுவோம், நம்முடைய வாழ்வினுடைய விடுதலைக்காக மன்றாடுவோம், பரிசுத்த தினத்துக்காக மன்றாடுவோம், நாங்கள் பரலோகம் போய் சேர வேண்டும் என்று மன்றாடுவோம். எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய குடும்பங்களிலே திருச்செவமாலை சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம். அன்னை மரியாள் நம் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசுவாராக. அவருடைய ஆசி வழியாக நம்முடைய குடும்பங்கள் நிறைவான வரங்களை பெறட்டும். மீண்டும் ஒரு நிலைக்கும் நிமிடங்கள் நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.